ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி ஏசப்பா. கடந்த மாதங்கள் முழுவதுமாக நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் ஏசப்பா. அந்த 6 மாதம் பாதுகாத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. வரப்போகிற 7வது மாதத்திலேயும் தகப்பனே, எந்த குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் யாவற்றையும் துடைக்க நீர் வல்லவர் சுவாமி. நீர் என் கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்த என் அன்பு தகப்பனே, உம்முடைய வார்த்தையை மாத்திரம் அதன்படி நடக்க, கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய சித்தப்படி செய்ய இந்த மாதம் முழுவதும் 7வது மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். உமது கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், கருத்தாய் காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, கர்த்தரை தேடுவோருக்கு கிடைக்கும் புது கிருபை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார்.
கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கிருபையை பற்றி கொள்ள கடவோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். கிருபை என்றால் என்ன? கிருபை இல்லாமல் நமது ஆத்துமா ரட்சிக்கப்பட வேறு வழி இல்லையா? கிருபை இல்லாமல் தேவனோடு நாம் பேச முடியுமா? கிருபை இல்லாமல் நாம் ஜெபிக்க முடியுமா? கிருபையை இழந்து போனால் திரும்பவும் பெற முடியுமா? ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போக கூடாது என்ற உள்ளான விருப்பத்துடனும் கிருபையை இழந்தவர்கள் மறுபடியும் மனம் திரும்பி தன் தகப்பனிடம் வந்த இளைய குமாரனைப் போல பரம தகப்பன் வீட்டை தேடி வந்து இழந்த கிருபையை பெற்று கொள்ள வேண்டும். நாம் பயப்படும் எதுவும் நமக்கு நடக்கப் போவது இல்லை. தேவையற்ற பயங்களையும் கர்த்தரே நம் மனதில் இருந்து எடுத்து போடுவார். நம் பிள்ளைகள் குறித்த கவலை நம் சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. தேவனே எங்கள் பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாக வாழ்வதற்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதத்தை காண்போம். பாவ சோதனைகளை ஜெயிக்க பலன் இல்லாமல் தடுமாறுகின்றோமா? அல்லது கர்த்தாவே, பாவ சிந்தனைகளை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று தினமும் ஜெபித்து பார்த்தால் படிப்படியாக எல்லாவித பாவமும் செய்ய தூண்டிய ஆவிகளும் ஓடிப்போகும். பரிசுத்த வாழ்வு அவரது சிங்காசனமும் நமது மனதை மாற்றும் பொழுது தீமைகள் அனைத்தும் நம் கவலைகளை விட்டே விலகி ஓடிப்போகும். தோல்விகள் அவமானத்தையும் வெற்றிகள் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆவிக்குரிய வாழ்வில் அனுதினமும் வெற்றி சிறக்க அதிகாலை ஜெபம் மிகவும் அவசியம். அதிகாலையில் ஜெபிப்பவர்களுக்கே அதிகமான கிருபைகள் பரமபிதா கொடுக்கின்றார் என்பதே வேதம் கூறும் உண்மை. அதிகமான கிருபை பெற்றவர்களே எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக வென்று விடுவார்கள். நோவாவின் குடும்பம் பெற்றுக்கொண்ட பேரழிவுக்கு தப்புவிக்குவது கிருபை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. நோவாவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்களின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருந்ததாக வேதாகமம் கூறுகிறது. நமது நினைவுகள் எப்படி இருக்கிறது? நமது நினைவுகள் கர்த்தரின் இருதயத்தை விசனப்படுத்துகிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் அழிவுக்கு முன் வருவதுதான் அக்கிரமம். ஆண்டவர் இயேசுவும் உலகத்தின் இறுதி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாய் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நாம் அழியக்கூடாது. உணர்வு உள்ளவர்களாக கர்த்தரிடம் திரும்பி அவரது கிருபைக்காக ஜெபித்து நோவாவை போல் கர்த்தரால் காக்கப்படுவோரின் காக்கப்படுவார்கள். அக்கிரமம் பெருகி வரும் காலத்தில் நாம் நோவாவை போல வாழ வேண்டும் என கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நோவா பெற்ற கிருபையை என்ன காரணம் என்றால், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்காகவே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருந்தான். நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன், இம்மூன்றும் நம்மிடம் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ ஜனத்தை கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்து இருக்கிறேன். மோசே தேவ ஜனங்களை வழிநடத்தும் கிருபையை பெற்றார். பரிசேயர்கள் தேவனுடைய
பிரசன்னத்தையோ தேவனுடைய வழி நடத்துதலையோ விரும்பாதவர்கள். எனவேதான் கர்த்தர் அவர்களை குருடரான வழிகாட்டிகளே என்று சொல்லுகிறார். வழி காட்டுபவர்கள் முதலாவது கர்த்தருடைய வழியை நன்கு அறிந்திருக்க வேண்டும். பரலோகம் என் நித்திய வீடு, அதை நோக்கி போய்க்கொண்டு இருக்கிறேன் என்றார் ஒரு பரிசுத்தவான். நாம் எங்கே இருந்து வந்தோம், எங்கே போகிறோம் என்பதை அறிந்திருப்பது அவசியம். பரிசுத்த வேதாகமம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் போது நாம் இடறி போக மாட்டோம். வேத வசனங்களை நமது ஆத்துமாவுக்கு வெளிச்சம் கொடுப்பவைகள் மட்டுமல்ல, நமக்கு ஒரு இலக்கையையும் காட்டுகிறது. பாவிகளின் முடிவு நித்திய மரணம். கிறிஸ்து கொடுக்கும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஆத்துமாக்களின் முடிவு நித்திய ஜீவன். மீட்கப்படாத ஆத்துமாக்களின் முடிவு நித்திய அக்கினி கடல். மோசே கானான் தேசத்துக்கு வழி நடத்தினார். ஆனால் கிறிஸ்து பரம கானானை சுதந்தரிக்க அழைக்கிறார். மோசே பாலும் தேனும் ஒடுகிற தேசத்தை அறிமுகப்படுத்தினார். கர்த்தரோ மனமில்லாத பரம பிதாவின் வீட்டை அறிமுகப்படுத்தினார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என் இடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்து இருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் வரான். நாமும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோமானால் பிதாவின் வீட்டில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை பெறுவோம். கிறிஸ்துவின் பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல், கர்த்தருடைய வருகை, நியாய தீர்ப்பு, புதிய வானம், புதிய பூமி, இதுவே வேதாகமம் கூறும் வழியாக உள்ளது. அநேகர் மனிதர்களுக்கு பிறப்பு உண்டு என்று நம்புகிறார்கள், இறப்பு உண்டு என்று நம்புகிறார்கள். ஆனால் மரணத்துக்கு பின் நமது நிலை என்ன என்பதை பற்றி தெளிவு இல்லாமல் உள்ளவர்கள். காரணம், அவர்கள் இயேசுவின் அற்புதங்களையும் இயேசுவின் சிலுவை மரணத்தையும் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசியாதபடியினால் அவர்களால் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது இயலாத காரணம். இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை மட்டும் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் ஒரு நாள் உயிர்த்து எழுவார்கள் என்ற செய்தியையும் பிரசங்கிப்பவர்களே சரியான வழியை தேவ ஜனங்களுக்கு காட்டும் நல்ல போதகர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம் விசுவாசம் வீணாய் இருக்கும். நாம் இன்னும் நம் பாவங்களில் இருப்போம். இந்த உலக வாழ்வு நிரந்தரம் இல்லை. நாம் விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளும் பொழுது நினையாத நேரம் கர்த்தரின் வருகை சம்பவிக்கும். ஆயத்தமாய் இருப்போம். ஆசீர்வாதத்தின் எதிர்காலத்தை நாம் சுதந்தரிப்போம். நாம் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அநேக தேவ மனிதர்கள் அனுபவமும் இதை போன்றதுதான். எவ்வளவு ஜெபித்தும் இந்த வியாதி சுகமாகவில்லையே, எவ்வளவு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தும் என் கடன்கள் அடையவில்லையே, இன்னும் வாடகை வீட்டிலே தானே இருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லையே என்று பலர் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் நம்மை வெறுத்து விட்டாரா, கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரா என்ற கேள்விகள் கூட வரலாம். ஆனால்
ஆனால் ஏன் அப்படிப்பட்ட பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஒன்று, நாம் அவரை விட்டு பிரிந்து சென்று பாவத்தில் விழுந்து அழியாதபடி நம்மை பாதுகாக்கவும், மற்றொன்று, நாம் கர்த்தரின் கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் வாழ்ந்து தாழ்மையோடு ஜீவிக்கவும் அப்படி செய்கிறார். கர்த்தரின் வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கர்த்தருடைய தாசர்களே, அவர் கிருபை நம் சகல வித நன்மையினாலும் கிருபையினாலும் நிரம்பும். பலவீன பவுலின் சரீரத்தில் கட்டியிருந்த கச்சைகளையும் உருமால்களையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட அவர்களை விட்டு வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவைகளை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவைகளை விட்டு புறப்பட்டன. கர்த்தர் எப்பொழுதும் உலக ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை செய்பவர். பலவீனமான பவுலை கொண்டே அநேகருடைய வியாதியை சுகமாக்கினார். பொல்லாத ஆவிகளும் அவைகளை விட்டு ஓடும்படி செய்தார். இதுதான் பவுலுக்கு கிடைத்த கிருபை. ஜெபிக்க பலன் இல்லாத பல சமயங்களில் கர்த்தரே எனக்கு பலனை கொடுத்து ஜெபத்தில் வழி நடத்துகிறார். துதிக்கவும் ஆராதிக்கவும் மனமில்லாத பல நேரங்களில் கர்த்தரே துதிக்கவும் ஆராதிக்கவும் கிருபை கொடுப்பார். அவரது கிருபை காலை தோறும் புதியவை. அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடுங்கள். கர்த்தாவே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று கெஞ்சும் பொழுது நம் கிருபை இல்லாமல் நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியாது. கிருபை இல்லாமல் நம் சத்துருக்களை ஜெயிக்க முடியாது. நம் கிருபை இல்லாமல் உழைக்கவும் பிழைக்கவும் முடியாது. கிருபை இல்லாமல் நம்மால் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. நமக்கும் நோபாவுக்கும் கிடைத்த கிருபையை தாரும். மோசேக்கு கொடுத்த கிருபையை தாரும். பவுலுக்கு கொடுத்த கிருபையை தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம் தேவைகள் எல்லாம் அதிசயமாக சந்திக்கப்படும். கர்த்தரின் கிருபை நம் மீதும் நம் பிள்ளைகள் மீதும் வந்து அமரும். நாம் மகிமையான தேவ சாயலை அடைந்து மறுரூபமாவீர்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். 1 சாமுவேல் 30 கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படணும். கண்ணீர் விட்டு கதறின தாவீது ராஜா கர்த்தரிடம் விசாரித்து அறிந்தார். தேவ சித்தம் அதனால் பெற்றார். திட நம்பிக்கை, தைரியம். கர்த்தரிடத்தில் வருவோரை அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. எல்லாமே பறி போய் விட்டாலும் உடன் இருப்போர் முறுமுறுத்தாலும் சூழ்நிலைகள் தோல்விகள் போல தோன்றினாலும் சோர்ந்து விடாதே. சொன்னதை செய்து முடிக்கும் வரை நமக்கு உதவும் உன்னதமானவரின் கரம் உண்டு. அது நம்மை தூக்கி நிறுத்தும் முடியாததை முடிய பண்ணும் கரம். அது முன் நிற்கும் தடைகளை உடைக்கும் கரம். அது கடலில் மூழ்கிய பேதுருவை தூக்கி எடுத்த கரம். அது கல்லறைக்கு சென்ற வாலிபன் உடலை தொட்டு திரும்பவும் உயிர் பெறச் செய்த கரம். அது கண் பார்வை இழந்த பர்த்திமேவுக்கு பார்வை கொடுத்த கரம். அது இருளை வெளிச்சமாக்கி கோணலானதை செவ்வையாக்கி
மனதை மகிழ்ச்சியாக்கும் பரிசுத்தரின் கரம். அது அவர் கரத்தை எசேக்கியேல் மீது வைத்தார். அதனால் அவர் கண்டார் பரலோக காட்சிகளை. அவர் கரத்தை உன் மீது வைத்தால் நீ காண்பாய் அற்புத விடுதலையை. அவர் கரத்தை யோவான் மீது வைத்தார். அவர் அறிந்தார் எதிர்கால நிகழ்வுகளை. அவர் கரத்தை உன் மீது வைத்தால் உன் தோல்விகள் அனைத்தும் ஜெயமாக மாறும். தேவ இரகசியங்களை பெற்றுக்கொள்ளவே, தேவ கிருபையை பெற்றிடவே அதிகாலை ஜெபம் தேவை. அதிகாலையில் ஜெபிப்பவர்கள் விசுவாச வீரர்கள். அதிகாலையில் தேவனை தேடின தாசர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்தார்கள். சோம்பலாய் இருந்தால் ஒரு தாலந்தும் பறிக்கப்படும். சுறுசுறுப்பாக இருந்தால் கூடுதலாக தாலந்துகள் கொடுக்கப்படும். இழந்ததை எண்ணி புலம்பாதே. இயேசு கிறிஸ்துவை மறக்காமல், மாமிசத்தின் சிந்தைக்கு இடம் கொடுக்காமல், ஆவியின் சிந்தையை இழந்து விடாமல், தேவனுடைய மனுஷனே, நீ தடை என்று உண்டானால் அது மறைவான பாவமே. எது பாவம் என்று உணர்த்துவதற்கு ஒருவர் நமக்கு தேவை. அவரே ஆவியானவர். நம்மை உணர்த்தும் போது மனம் திரும்பினால் பெரும் நன்மைகள் ஏராளம். அவர் உணர்த்துவதை நிறுத்திவிட்டால் நமது நித்தியம் பாதாளம். பாவிகளை பட்சிக்கும் இடமே பாதாளம். அதற்கு தப்புவதற்கு தேவை வேதாகமம். இயேசுவின் வருகை சமீபம். அதை எதிர்நோக்கியே வாழ்பவர்கள் அடையப்போவது மறுரூபம். அதை அசட்டை செய்வோர் பெறுவது ஏமாற்றம். கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டவராய் இயேசு சிந்தின இரத்தம் உன்னையும் என்னையும் பாதாள பிடியில் இருந்து மீட்கப்படவே நோக்கிப்பார். கர்த்தர் பட்ட பாடுகளையும் நம் பாடுகள் எல்லாம் அதனாலே விலகும். இந்த காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள். இழந்த பெயர் புகழ் அவர் திரும்பவும் தருவார். விசுவாசத்துடன் நாம் செயல்படும் போது இழந்தவற்றை தருவார். யோபுவை போல நம்பிக்கையுடன் காத்திருங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தருடைய மனதை கவருவது பிரபலமான ஜெபமா, பிரியமான ஜெபமா? மனிதர்கள் பாராட்டுகளுக்காகவும் தங்களுடைய பெயர் புகழுக்காகவும் ஜெபிப்பவர்கள் பெருகி வரும் இந்த நாட்களில் தானியேலைப் போல தன் ஜனத்தின் நன்மைக்காக பேசும் ஜெபங்களையே கர்த்தர் தேடுகிறார். தானியேல் 9ஆம் அதிகாரத்தை முழுவதும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், பாவ அறிக்கை, மனத்தாழ்மை, உறுதியான விசுவாசம், நமது ஜனத்தின் மீது கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படியே எதிர்பார்ப்புடன் கூடிய ஜெபம் கர்த்தரை பிரியப்படுத்தும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஜெபம் தேவை. மனதில் பரிசுத்தமான நினைவுகள் இருக்கும் பொழுது ஜெபத்தில் தேவ பிரசன்னத்தை அதிகமாக உணர முடியும். ஜெபம் வல்லமை உள்ளது. பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் அதிகமான நன்மைகளை கொண்டு வரும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5இல் மனுஷர் காணும்படி ஜெபித்த மாயக்காரரைப் போல நீ இருக்க வேண்டாம் என்று கர்த்தரின் வசனம் நம்மை எச்சரிக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட எச்சரிப்பும் உண்டு. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைப்பார்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இதன் நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மத்தேயு 23:14 நாம் வாசிக்கும் பொழுது, ஜெபம் செய்து ஆசீர்வதிக்கப்படுவதே தேவ சித்தம். ஆனால் ஜெபம் செய்து
செய்துவிட்டு நமது செயல்கள் அனைத்தும் கர்த்தருக்கு எதிராக இருக்கும் பொழுது கர்த்தருடைய கோபாக்கினை நாம் ஆளாக கோபாக்கினைக்கு ஆளாக நேரிடலாம் என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். சரீர நன்மைகளுக்காக பல மணி நேரம் ஜெபித்துவிட்டு நமது ஆத்துமாவின் பரிசுத்தத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நமது நித்தியத்தின் நன்மைகளுக்காகவும் சில நிமிடம் கூட ஜெபிக்காத அநேகரை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஜெபத்தில் ஸ்தோத்திரமே இல்லாவிட்டால் அதுவுமே வேதத்துக்கு புறம்பான ஜெபமாக மாறிவிடும். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3 என்று சாமுவேல் கேட்டார். கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று பவுல் கேட்டார். ஜெபிப்பவர்கள் முதலாவது நமது ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆண்டவர் பிதாவை அறிமுகப்படுத்தினார். பரலோக பிதா ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுக்கலாம், தாமதமாக கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் தேவ சித்தத்தின்படி கேட்கும் பொழுது ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று 1 யோவான் 5:14 வேதம் சாட்சி கொடுக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களையே கர்த்தர் கனம் பண்ணுகிறவர்கள். நான் விரும்புகிறபடி நான் எல்லாம் ஆகணும் என்று நினைப்பவர்களில் ஜெபம் நமக்கு பதிலாக சில சமயங்களில் தீமையை கொண்டு வந்து விடும். லோத்துவை மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னபோது சோவாருக்கு ஓடிப்போவேன், என் கிட்டே இருக்கிறது என்று ஜெபித்தார். கர்த்தரும் அனுமதித்தார். ஆதியாகமம் 19:19-30 வரை பார்ப்போம் என்றால், சோவாரில் அவனால் வாழ முடியாமல் போனதையும் நாம் வாசிக்க முடியும். நாம் விரும்பினதெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஜெபிப்பதை விட கர்த்தாவே எனக்கு நன்மை உண்டாக்குபவைகள் எனக்கு தாரும் என்று ஜெபிப்பதே ஞானம். நம் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நாம் நினையாத நேரத்தில் அந்த நாள் நம்மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அதிகமான ஜெபங்கள் உலகம் சார்ந்தே இருப்பதால் பரலோக சித்தத்தின்படி பலர் இழந்து போய் விடுவார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல் இடம் தேவனுடைய ராஜ்யம். இல்லாததினாலே உலக ராஜ்யத்தையே பலர் நாடி தேடுகிறார்கள். உலகத்தில் 100 வருடம் வாழ்ந்து விடுவதை சாதனையாக பலர் நினைக்கிறார்கள். ஆனால் பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்தவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரசங்கி 8:12 மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை நம் வாலிப பிரயாயத்திலே கர்த்தரை தேடுவோம். நமது ஆவி தேவனிடத்தில் போகும் முன்னே நாம் கர்த்தரிடம் சேருவோம். அவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை ஆர்வமாய் தேடி அதை கண்டுபிடிப்போம். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும் படிக்கு
எத்தனை பேர் ஆண்டவரே நானும் பவுலை போல உயிர்த்தெழுந்து ஆண்டவரை 1000 வருடம் அரசாட்சியில் பங்கடைய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வருகையில் மறுரூபமாகணும், இறுதி நாளில் வரப்போகிற உபத்திரவ காலத்தில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று ஊக்கமாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நமது சரீரத்தின் தேவைகளை பற்றி நாம் இரவும் பகலும் கவலைப்படுகிறது போல நமது ஆத்துமா பாதுகாக்கவும் அவர் வருகையில் நமது ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக காணப்படுவதற்கும் கவனமாய் இருப்போம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் என்ற வசனத்தை உறுதியாக விசுவாசிக்கும் பொழுது காட்டுப்புல்லுக்கு உடுத்துபவர் நமக்கும் நல்ல வஸ்திரங்களை தருவார். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்போம். வாடகை வீடுகளில் இருப்போர் எங்களுக்கு சொந்த வீடுகளை தாரும் என்று ஜெபியுங்கள். வாகனங்கள் தேவைப்படுவோர் கேளுங்கள், கர்த்தர் தருவார். நமது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தினார். நாம் தேவனுக்கு பின்னே செல்லும் போது நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு பின்னே வரும். நாம் தேவனை விட்டு விலகி செல்லும் பொழுது நமக்கு தேவையில்லாத பாவங்கள் நம்மை பிடித்து கொண்டு போகும். கை நிறைய பணம் இருக்கும், ஆனால் மனதோ வேதனையினாலும் சோதனையினாலும் அகப்பட்டு கர்த்தரை இழந்து முடிவிலே நித்திய நரகத்திலே விழுந்து நஷ்டப்பட்டு போகும் யூதாசுக்கும் அதுதான் நடந்தது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். அனைவரும் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் கிருபை தருவார். பரிசுத்தமாக ஜெபங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பாதுகாத்தருளும் என்று நாம் ஜெபிப்போம். அதுபோலவே கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தையும் எங்கள் ஊழியங்கள் சபைகள் பரிசுத்தப்படுத்தும், பயன்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும் என்று நாம் ஜெபிப்போம். அதுவே கர்த்தருக்கு பிரியமானது. நமது இரட்சகரின் விருப்பமும் அதுதான். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.